2 Corinthians chapter 8-9 சொல்றாரு, you know the generous grace of our Lord Jesus Christ. உங்க எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவோடைய கிருபை அறிந்திருக்கிறீர்களே. though he was rich, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும். அப்போ இயேசு இந்த உலகத்துல இருக்கும் போது பிச்சைக்காரனா இல்லை. நம்ம என்னன்றோம், மாட்டுக்கொட்டாயில பிறந்தாரு, மாட்டுக்கொட்டாயில பிறக்கலைங்க, மாட்டுக்கொட்டாயில கடத்தப்பட்டார். அப்போ அந்த காலத்துல கார்பெண்டர்ன்றவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வீட்டாண்ட சந்துல கார்பெண்டர் கட்டியை தேய்ச்சிக்கின்னு பீடி குடிச்சுன்னு உட்காந்துக்கிறாரு, அவர் ரொம்ப ஏழை அப்படின்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. அப்போ பெரிய பெரிய பேலஸ் எல்லாம் அந்த கார்பெண்டர்ஸுங்க தான் செதுக்குவாங்க, கட்டுவாங்க பாருங்க, அழகா இது பண்றதுக்கு. அப்போ ஜீசஸோடைய டாடி ஜோசப் சோத்துக்கே வழி இல்லாமலாம் இல்ல, அந்த இடத்துல ரூம் கிடைக்கல, அதனால மாட்டுக்கொட்டாயில பிறந்தார் இல்ல, கடத்தப்பட்டார். அப்போ அவங்க அப்படியே கூட இல்ல, அதுக்கப்புறம் கோல்டு வந்துச்சு. அதுவும் நம்ம ஊர்ல ஒரு குழந்தை இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவரை தேடி அவர் குழந்தையா இருக்கும் போதே காணிக்கையா கோல்டு சில்வர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருச்சு. அப்போ இயேசு ஒரு கஷ்டத்துல வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லவே முடியாது பாருங்க. அவர் கோல்டு சில்வரை வச்சுட்டு தான் வளர்ந்தாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய துணி எந்த அளவுக்கு காஸ்ட்லி அப்படின்னாக்கா, ஒருத்தர் தாயத்தை போட்டே அதை கிழிக்க கூடாதுன்றதுக்காக சீட்டு போட்டு எடுத்துட்டு போறாங்க. அப்போ ஜீசஸ் காஸ்ட்லியான துணி போட்டு இருக்கிறார். அப்போ ஒரு ஃபைனான்சர், யூதாஸ்ன்ற ஃபைனான்சரை கூட வச்சிருந்தார். அப்போ நிறைய பணம் இருக்கிறவங்க தான் அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு ஆளை கூட வச்சுக்குவாங்க. அப்போ 12 பேருக்கு சாப்பாடு போட்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப நினைச்சு பாருங்க, ஜீசஸ் இந்த உலகத்துல அவர் ஏழையா இல்ல, ஆனா சிலுவையில் அவர் ஏழையா தரித்திரராய் மாறினார். ஆமென். பாருங்க, பைபிள் சொல்லுது, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும், he was richest God. Our Jesus is not a poor God, he is a rich God. Hallelujah. அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும், அவர் ஐஸ்வர்யவான். அவர் என்னன்றார் பாருங்க, though that by his poverty he could make you rich. அப்போ ஜீசஸ் கூட என்னத்துக்காக தரித்திரத்தை சுமந்தார் அப்படின்னா, அவரை நம்புற பிள்ளைங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைங்க, அவருடைய பிரதான நோக்கமும் தரிசனமும் என்னன்னா, so that by his poverty, அவர் தரித்திரமாய் மாறினது, he could make you rich. உன்னை பணக்காரனா ஆக்கணும், உன்னை செல்வ சீமானா மாத்தணும், நீ உயர்ந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய நோக்கத்தை ஜீசஸ் இங்க வெளிப்படுத்துறார்.